இது எப்படி வெளிப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, சிவன் கோயில்ல உள்ள கட்டட அமைப்புக்கு எதிரொலிக்கக்கூடிய தன்மையில இருக்காது. அம்பாள் கோவில்ல வந்துள்ள கட்டட அமைப்புகள் வந்து எதிரொலிக்கக்கூடிய தன்மையில அந்த கட்டடங்கள அமைச்சிருப்பாங்க. அதனால நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த பள்ளியற பூஜையில போய் கலந்துக்கிட்டீங்கன்னா, சிவன் கோயில்ல இருந்து அதே நாதஸ்வர இசை ராகுவா வெளிப்படும். அம்மன் கோவில்ல வந்து அந்த கட்டடங்கள் பட்டு எதிரொலிக்கக்கூடிய அந்த நாதஸ்வர இசை வந்து கேது கிரகத்த கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இசையா வெளிப்படும். இது வந்து ஒருவித ரசாயன மாற்றங்கள்ல அந்த இடத்துல நமக்கு வந்து அது வந்து இயற்கையாவே வந்து கட்டுப்படுத்தப்படுது. அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு கல்யாண பருவம் வந்துட்டுன்னா, இயற்கையாவே நம்ம சிவன் கோயில்ல போயி, அங்க வழிபட்டுட்டு, அந்த பள்ளியற பூஜையில போயி, அந்த கல்யாணம் ஆகக்கூடிய பொண்ணோ, பையனோ போய் கலந்துக்கிட்டு, சிவன் கோயில்ல இருந்து அம்மன் கோயில்ல வந்து பள்ளியற பூஜை கலந்துட்டு, அந்த பள்ளியற பூஜையில வந்து வெத்தல, பாக்கு, பழம் வச்சு நீங்க வழிபடும்போது, உங்களுக்கு வந்து இயற்கையாகவே ராகு, கேது தோஷங்கள் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். எப்ப ராகுவோட தாய் வழி தந்தை வழி ஊழ்வன கர்மாவும், தாய் வழி ஊழ்வன கர்மாவும் உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு இது வந்ததுக்குன்னா, இயற்கையாவே எல்லா கிரகங்களும் கட்டுப்பட்டுரும். அப்போ வந்து நம்ம வந்து பல்லேற பூஜை பார்க்கும்போது, இந்த கிரக தோஷங்கள் நீங்குது அப்படிங்கிறது தான் கணக்கு.